இவர் வாஸ்தை பற்றி பேச முன்னாலே உள்ளேருந்து திருவண்ணாமலையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவர் அழகாக கேட்டார், ஐயா வாஸ்துன்னு போடுறேன், வாஸ்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எதுக்கியா வாஸ்து வாஸ்துன்னு போடுறீங்க? வாஸ்துங்கிற வார்த்தையே மேல்நாட்டு வார்த்தை. நீங்கள் ஏன் பூமி ஜோதிடர் என்று உங்கள் பெயரை போடக்கூடாது? நீங்கள் ஏன் பூமி ஜோதிடர் என்று உங்கள் பெயரை போடக்கூடாதுன்னு கேட்டேன். எந்திரிங்க சும்மா. சரியா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஐயா தெரியலன்னாரு. வாஸ்துன்னு போட்டவங்களுடைய பிள்ளைகள் அடுத்தடுத்து வாஸ்து பார்க்க வருதா, பூமி ஜோதிடருங்கிற பேர் போட்டவங்க பிள்ளைகள் வாஸ்து பார்க்க வருதா? இதுக்கு ஒரு விடை இன்று. தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவே பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. நம்ம கலையை நாம் மதித்து நாம் பூமி ஜோதிடர் என்று தான் போட வேண்டும். இப்போ போடுற எல்லா வாஸ்தும் எனக்கு தெரியும். ஆனால் 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டு மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் என்று ஒரு பாகத்தை 12ஆக பிரித்து நடுவெளியில் இடைவெளி விட்டு ஆகாய மார்க்கமாக வைத்து பூமி ஜோதிடர் என்று போடுகின்ற குடும்பம் இன்று தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மகானுடைய குடும்பமாக 5 தலைமுறையாக பூமி ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கின்றது. இன்று 5 தலைமுறையாக யாராவது நான் வாஸ்து பார்த்தேன் என்று சொன்னீர்களானால் நிச்சயமாக எனக்கு தபால் எழுதுங்கள், நான் உங்களுக்கு தகுந்த பதில் எழுதுகிறேன். நம்மளாலே இன்னும் போய் தகப்பனாருடைய தொழில் அப்படின்னு கேட்டால் ஜோதிடர்னு எழுத மாட்டேங்கிறோம். நம்ம போய் பதிகிறோம் இல்லையா, குழந்தை பர்த்தில் தகப்பனாருடைய தொழில்னு கேட்டால் நானே பதியலை, நான் எப்படியா விளக்கம் சொல்கிறது? அஸ்ட்ராலஜர்னு பதிங்க பார்ப்போம். அது இப்போ தான் 1-2 பதிகிறாங்க, இல்லைன்னா பதிய மாட்டாங்க. உங்கள் அப்பா ஜோசியரா அப்படின்னு வாத்தியாரே கேலியாக கேட்பார். ஏகாண்டி சொல்கிறேன்னா, ஜோதிடம் என்பது அவ்வளோ தரம் தாழ்ந்தது அல்ல. இறைவனுக்கே நாள் குறிக்கும் தகுதி உங்களுக்கு தான் இருக்குது. இறைவனுக்கே நீ இறைவனப்பா. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணனா யார் நாள் குறித்து கொடுக்கணும்? அப்போ நம்ம கடவுளுக்கு இணையானவர்களா இல்லையா? ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. இந்த கலையை வளர்க்குறதுக்கு நான் 18 வயசில் படிக்க ஆரம்பித்தேன். என் தவத்திரு கோபாலாசான் கூட 30 வருஷம் 35 வருஷம் பிரயாணித்தேன். ஐயாவுக்கு 94 வயது. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. அம்மா மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். அடுத்தடுத்த நட்சத்திரத்தை கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவேன். எப்படி அடுத்தடுத்த நட்சத்திரத்தை கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், தம்பி உனக்கு தெரிஞ்சது அது, ஏன் இன்னல் எனக்கு பொண்ணு கொடுக்காமல் இருந்தாங்க, இந்த பிள்ளைய கொடுத்ததே பெருசும்பார். என் பெத்த தாய் கூட என் வயிறு குறைந்தது என்று பார்க்கவில்லை, என்னை தட்டி தட்டி வளர்த்தார்கள். ஒரு சாதாரண ஒரு கப்பக்கிழங்க அவிச்சு ராத்திரி நானும் அவரும் உட்காந்து ஒரு சின்ன நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடுவோம். மகனே இன்றைக்கி அப்பா சம்பாத்தியம் இவ்வளோதாண்டான்னு அம்மா சொல்லுவாங்க. அவருக்கு 2 பிள்ளைகள், நான் ஒன்று சேர்ந்து 3ஆவது. ராத்திரி போய் 2 மணிக்கு கதவை தட்டுவேன். பின்னாடி ஓடி, முன்னாடி இருந்து தட்ட மாட்டேன், ஏன்னா அவர் முழிச்சிருவார். பின்னாடி ஓடி போவேன். கேரளா மலையாள தேசம். அம்மா பின்னாடி ஓடி வந்து திறந்துட்டு, உங்கள் அப்பன் முழிச்சிடாமல் பையன் உள்ளவா, உனக்கு ஏதாவது சாப்பாடு தரேன்பாங்க. அவர் சொல்லுவார், அவன் வந்துட்டான்னு எனக்கு அப்பயே தெரியும், சிகரெட் வாடகை அடிச்சிச்சு, கீழே போட்டுட்டு நாய் இப்போ தான் உள்ளே வருது, வெந்தியா போட்டு படுக்கு போடு அப்படிம்பார். இருக்கதே ஐயா சொன்ன மாதிரி 8க்கு 8 இடம். அதுக்குள்ளே வாழ்ந்து நாங்களும் படித்து என் குலகுரு சொல்லி கொடுத்த வார்த்தை, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்களிலே 1000 அருள் இருக்கும், கருத்தினிலே 1000 பொருள் இருக்கும், உள்ளத்தில் இருளே சூழ்ந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். இதுதான் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிற வார்த்தை. கண்களில் 1000 அருள் இருக்கும், கருத்தினிலே 1000 பொருள் இருக்கும், உள்ளத்தில் இருளே சூழ்ந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். நம்ம உடன் பிறந்தவன் சாகுறான், அடிபடுறான், வெட்டுறான், குத்துறான்னா நம்ம மனம் சரியில்லை. என்னைக்கு ஒரு மனிதன் தன்னிலை மறந்து ஜோதிடம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, ஜோதிடம் என்பதை சந்திராசிரமத்தை ரொம்ப பெருசாக நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சந்திராசிரமத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் தாரேன்.
ஒரு ஜோதிடம் பார்க்க வருபவர்களுக்கு ஜோதிடருக்கு சந்திராசிரமம் என்று ஜோதிடம் சொன்னால் பலிக்குமா? இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபுல் சந்திராஷ்டமம். நான் எவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு இருக்கேன். நாள்கோள் என்பது ஜோதிடனுக்கு அல்ல, முதல்ல தெரிஞ்சுக்கணும். 9 கிரகங்களும் உங்களை வணங்கியே உங்களுக்கு வாக்கை கொடுத்திருக்கிறது, உன்னை வணங்குகிறது. ஏனென்றால் புகழாக பேசக்கூடியவன் ஒருவன் நவக்கிரகத்தை பற்றி சொல்வது நம்ம ஜோதிட அன்பர்களே. அவங்க போற்றின்னு சொல்கிறாங்க, நம்ம கிரகம் வேலை செய்யும்னு சொல்கிறோம். எப்படி? அப்போ சந்திராஷ்டமம் என்பது எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு ஜோதிடனுக்கு எப்பொழுது சந்திராஷ்டமம் வருகின்றது? இதை மட்டும் தெளிவாக படிச்சுக்குங்க. வாழ்க்கையில் இந்த சப்ஜெக்டுக்கு யார் இதுவரை விடை சொல்ல என்ற படித்த மாணவ மாணவியருக்கு தெரியும், தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஜோதிடருக்கு சந்திராஷ்டமம் எப்பொழுது வருகின்றது? ஒரு ஜோதிடர் பிறந்த நட்சத்திராதிபதி, அவன் என்று அந்த நட்சத்திரத்துக்குடைய அதிபதி 8ஆம் இடத்தில் வருகின்றானோ அன்று மட்டும்தான், அந்த நிலையில் தான் அவனுக்கு ஜோதிடனுக்கு சந்திராஷ்டமம். இல்லை என்றால் உனக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. வருஷம் பூரா சந்திராஷ்டமம் நம்ம ஆளுகளே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வம்பா போகிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் எப்போ சந்திராஷ்டமத்துக்கு பயந்தேன்? எனக்கு லக்னாதிபதி சனி, எனக்கு நட்சத்திராதிபதி ஆயில்யம். 2.5 வருஷம் எங்கள் வீட்டில் 9 பேரில் 10 பேரில் 9 பேருக்கு ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, பாதச்சனி. மருமக 2 பேரும் சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் எடுத்திருக்கையா? யாருக்கா தில் இருக்கா? 2 மகன் இப்போ மேடைக்கு வந்தேன். ஒருத்தி சதய நட்சத்திரம், ஒருத்தன் பூரட்டாதி நட்சத்திரம், நான் ஆயில்ய நட்சத்திரம். எங்கள் வீட்டில் ஒன்றா வாழ்கிறோமா வாழலையா? அப்போ நீங்கள் ஜோசியம் சொல்லி பாருங்கள், என்கிட்ட பார்ப்போம். காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் சாலச் சிறந்தது. எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல நம்மளே இந்த மாதிரி ஐயா சந்திராஷ்டமம் பயப்படுங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன். அப்போ அதை சொன்னார் இல்லையா, அஷ்டமி தீதியை பற்றி என் பையன் சொன்னார். அஷ்டம்னா 8. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடுறாரு, தட்டுக்கட்ட மனிதனுக்கு 8 அடி தான் சொந்தம்னு படித்தார். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகிச்சு. 6 அடி தான் சொந்தம், இவர் 8 அடின்னு எப்படி படிக்கலாம்னாரு. அந்த பாட்டு படித்த பிறகு தான் கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை பிரபலமாகிறாரு. புரியுதா? அதனால் இந்த அஷ்டமி என்பது, அஷ்டமி, கரிநாள், ராகுகாலம், யமகண்டம், குளிகன், இந்த 5 நாட்களிலும் கண்டிப்பாக சுபகாரியம் செய்ய முடியாதா? முடியும். அப்போ சொன்னார் ஆளுகின்ற ஒரு மனிதனை பற்றி. அவர் அஷ்டமி தீதியில் பிறந்து கடக லக்கணம்ங்கிறத அவர் சொல்லலை, பூச நட்சத்திரம்ங்கிறத அவர் சொல்லலை. அவர் அஷ்டமத்தில் பிறந்திருந்தாலும் அஷ்டமத்துக்குள்ளோனும் 5க்குள்ளோனும் உயிர்க்குள்ளோனும் சொன்னான். அப்போ இந்த பிரபாவ வருஷம் உள்ளே வரும்போது நான் யூடியூப்பில் மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன், மாணவ மாணவியருக்கு. இந்த முறை கண்டிப்பாக புதிதாக ஒன்று தோன்றும். அந்த தோன்றுவதே லட்சியம். காரணம், நான் 1967ஆம் ஆண்டு காமராஜர் தோல்வி அடைந்த நாள் அது. எழுதி வச்சுக்கோங்க. அதுலேருந்து 60வது வருஷம்தான் இப்போ நடக்குது. 60 வருஷம் முடிஞ்சு இன்னொருத்தவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா வீட்டில் போய் யோசிச்சு கணக்கு பார்த்துக்கோ. அப்போ பிரபாவ வருஷம் அதுதான் சொல்லுவேன். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிரக சுழற்சிகள் வரும். அப்போ தமிழ் ஆண்டில் 60 வருஷத்தில் எந்தெந்த மாதங்களில் கிரகங்கள் தவிர்க்கணுங்கிறத எங்கள் மாணவ மாணவியருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதமும் இதுவும் வந்தால் நிச்சயமாக நீங்கள் அதை தவிர்த்துருங்கப்பா, அதுக்கு பரிகாரம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ நான் வகுப்பு எடுக்கிறது சரியா தப்பா? சும்மா படித்தேன் எழுதினேன், படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், என்னத்தையோ சொல்லி நம்மளும் 4, 7, 10. எனக்கு இந்த 4, 7, 10ங்கிறீங்க. நான் 1ங்கிறது 1ங்க லக்கணமாக வச்சுக்கோங்க. 4ங்கிறது எது? குடும்பஸ்தானம். 7ங்கிறது கலத்தர ஸ்தானம். 10ங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். 1, 5, 9 என்ன? மூலத்திரிகோணம். 1, 5, 9. இந்த 1, 5, 9ல் நம்ம 1, 5, 9 இருந்தால் நம்ம ஜெயிச்சிருவோமா? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஊழ்வினை பயன். இந்த ஊழ்வினை பயனில் ஜோதிடர்கள் உங்களுடைய நட்சத்திராதிபதி என்று 8ஆம் இடத்தில் நட்சத்திரத்தின் அதிபதி. இப்போ எனக்கு ஆயில்ய நட்சத்திரம்னா புதன் எனக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது தான் எனக்கு சந்திராஷ்டமம். இப்போ நீங்கள் ஒருத்தனுக்கு பார்க்குறீங்க,
அவனுக்கு ஜென்மச்சனி நடக்குது. எப்பா ஜென்மச்சனி உனக்கு திருமண பொருத்தத்தில் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு முடிச்சிடுறீங்க, அஷ்டமச்சனின்னு முடிச்சிடுறீங்க. அந்த அஷ்டமச்சனி வேலை செய்யுமா? ஜென்மச்சனி வேலை செய்யுமா? ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சுக்குங்க. அவனுக்கு பிறக்கும்போது இருந்த இடத்தில் சனி வந்தாலே அவன் பாதிக்கப்படுகின்றான். இல்லைன்னா ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, ஏழரைச்சனி எதுவும் பாதிக்காது. உள்ளங்கை நெல்லிக்கனி, ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசியை போட்டு சோத்தாக்க சொல்லுங்கள், 2 கருப்பு எல்லை கழுவி போட சொல்லுங்கள், ஒரு வாழைப்பழத்தை போட்டு அதை பிணைஞ்சி விட்டு நெய் ஊற்றி உருண்டையாக்க சொல்லுங்கள், பத்தி சூடத்தை காமிச்சிட்டு பகுதியை காக்காய்க்கு வைக்க சொல்லுங்கள், பகுதியை அந்த குடும்பத்தாரை சாப்பிட சொல்லுங்கள். நிச்சயமாக அங்கே கஷ்டம் இருக்கும் என்பதே இருக்காது. முழுவதும் பொங்கும் சனியாக மாறிவிடுகிறது. எங்கள் வீட்டில் அதான் செஞ்சோம். என் பையன் 2வது பையன் செய்வார். 9 பேருக்கு ஜென்மச்சனி, 2 மருமகளுக்கும் ஜென்மச்சனி. எனக்கு அட்டமச்சனி. எங்கள் 2 பேருக்கு, ஒரு 2 பேருக்கு அர்த்தாஷ்டமச்சனி. அதுக்காண்டி சண்டை வரேன்னு சொல்லக்கூடாது. வீடுன்னு இருந்தால் ஒரு லப்புன்னு ஒரு கடி இருக்கும். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் சனி பகவான் எப்பொழுது பிறக்கும்போது உள்ள ஜாதகத்தில் கோச்சாரத்தில் வருகின்றாரோ அப்பொழுதே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கை கால் உடைவது, ஆக்சிடெண்ட் ஆகுது, நம்மளை பற்றி தப்பாக சொல்லுவது. இந்த கேது என்பவன் எப்பொழுது ஒரு ஜோதிடருக்கு அவப்பெயர் வருகின்றதோ யாரையும் போய் கேட்காதீங்க, கேதுவுக்கு மட்டும் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு ஜோதிட ஆபீஸை பற்றி ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு கேதுவுக்கு தீபம் போட வேண்டும். ஒரு ஆலமரத்தினுடைய விழுதை எடுத்து கொண்டு வந்து அவங்க கடையில் வச்சுக்கிறணும். ஏன்னா நரசிம்ம ஹோமம், சுதர்சன ஹோமம், ஆலம் விழுதும் வெண்கடுகும் வைத்து பண்ணோமானால் அதில் வீரம், சூரம், பூரம், சுண்ணம், பாசானம் சொல்கிற புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அதில் நண்டு பஸ்பம், சிற்பி பஸ்பம், மிருகி பஸ்பம், சிலாத்தும பஸ்பம். சிலாத்து பஸ்பம் நம்ம மண்டை ஓடுனுடைய பஸ்பம். இதை மாதிரி 108 பொருள் சேர்த்து ஆலம் விழுத போட்டு ஹோமம் பண்ணி அதை கொண்டு கேது ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க. நரசிம்ம ஹோமம், சுதர்சன ஹோமம் பண்ணால் யார் உங்களை தப்பாக சொன்னார்களோ எதிர்த்தவர்கள் மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் மோதிரம்ன்ற மோதணும். நம்மளை மாதிரி ஜோதிடம் படித்தவங்கள்டெல்லாம் பக்கத்தில் வரக்கூடாது. நம்மளும் கரெக்டாக நடந்துக்கணும், அவங்களும் கரெக்டாக நடந்துக்கணும். இப்போ சொன்ன பாருங்கள், சந்திராசிரமம் என்று யாரையும் பயங்காட்டாதீர்கள், நீங்களும் சந்திராசிரமத்துக்கு பயப்படாதீர்கள். அஷ்டமி, நவமி, கரிநாள், ராகுகண்டம், யமகண்டம், குளிகன், இந்த 6க்கும் சனியே அதிபதி. அந்த சனி பகவானுக்கு தீபம் போட்டுட்டு நீங்கள் வாட்டில் வேலையை பார்க்க சொல்லுங்கள், ஒன்றும் செய்யாது, நல்லது நடந்துடும். ஐயா நீங்கள் சொன்னீங்க நல்ல ஜோசியரியாம்மா, நீங்கள் அட்டமச்சனி ஜென்மச்சனி உங்களுக்கு வர்ற துட்டு வராது, நம்ம அப்புறம் அவன்கிட்ட தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்கணும். இப்போ நான் சொல்லித்தரதெல்லாம் எளிய வழிகள் தான், வலிய வழிகள் இல்லை. அது மாதிரி பூமி, ஐயா சொன்ன மாதிரி பூமி தப்பாக இருந்தால் செவ்வாய் அங்காரகன், பூமிகாரகன். செவ்வாய் நீசமானவனுக்கு சதுரமான இடம் வாங்கி கொடுக்காதே, நீளமான செவ்வகமான இடத்தை வாங்கி வீடு கட்ட சொல்லுங்கள். அந்த ஜோதிடத்தில் இன்றைக்கி எனக்கு செவ்வாய் நீசம், என் பொண்டாட்டிக்கு நீசம், என் தம்பிக்கு நீசம், பூரா பாருங்கள் செவ்வக வடிவில் தான் எங்கள் சொத்துக்கள் பூரா இருக்கும். சதுரமாக எதையும் கட்டே மாட்டோம், செவ்வகத்தில் கட்டுறோம். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 10 தொழில் இருக்குது. நான் ஒன்றும் ஜோதிடத்தை நிரந்தரமான தொழிலாக வைத்து பிழைப்பவன் அல்ல, நேரே சொல்லிடுறேன். ஆஸ் யூசுவல் எனக்கு ஆயில் மில் இருக்குது, டால் மில் இருக்குது, ஏதோ ஆப்செட் இருக்குது, பட்டாசுக்கு உண்டான பொருட்கள் தயார் பண்ணுறோம். எல்லாம் இருந்தாலும் நான் இந்த கலையை படித்ததால் ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸில் வந்து சொல்கிறேன். முழுசாக என்னை வந்து சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல மாட்டேன். ஜோதிடத்தை தொழிலாக வைத்து சொன்னால் கண்டிப்பாக நாம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் தீரணும். நம்ம இதில் கட்டுப்பட மாட்டேன். நான் கிடைச்சதை வாங்குவேன், தர்மம் பண்ணுவேன், உதாரித்தனமான செலவாளின்னு சொல்லுவாங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் நிரந்தரமாக இன்று தங்கத்தை தானம் செய்ய 36 ஆண்டுகளாக எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான்னா என் நண்பர்கள்ட்டையும் கேளுங்க. சேலஞ்சுனா நான் தான் சேலஞ்சு. யாரா வர்றது? அதுக்கு என்ன காரணம்? ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த எவன் ஒருவனாக இருந்தாலும் சரி, சாகும் வரை எதிரி உள்ளான், சுடுகாடு போகும் வரை வெல்வான். செத்த பிரேதமாக நம்மளை தூக்கிட்டு போகும்போது கூட நம்ம ஜெயிச்சுட்டு தான் போவோம், தோத்துட்டு போக மாட்டோம். ஏன்னா ஆதிசேஷன் என்கின்ற அந்த நட்சத்திரம் எந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரனுக்காவது விஷம் கொடுத்து சாகடிக்க முடியாது.
அதே மாதிரி பாம்பு தீண்டாது, அரவம் தீண்டாது, விஷஜந்துக்கள் கடிக்காது, கருநாகம் கொடைப்பிடிக்க. நம்ம வெயிலில் படுத்திருந்தா கருநாகம் வந்து கொடைப்பிடிக்கும். பரிகாரத்துக்குரிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமே. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போவும் உங்களுக்கு சொல்கிறேன், 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. இந்த புஷ்பத்தை எதுக்கு வச்சுருக்கோம்? இப்போ ஐயாவை பவளக்கண் இதை கோச்சாரத்தில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கோச்சாரம் போட்டிருக்கேன், அதை நல்லா கவனிங்க. இது எதுக்குன்னா, கல்யாணம் மீறிய கல்யாணம் பேசிட்டோம், நின்று போச்சு, ஆக்சிடெண்ட்டில் மரணம் அடைஞ்சிடுறாங்க, இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை சீரில்லாமல் போயிடுது, இல்லை டைவர்ஸ் பெட்டிஷன் இருக்குது, கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் இருக்கும்போது நான் இங்கே வச்சுருக்க பூ 7 தான். 7ம் கிடைக்கக்கூடிய பூ தான். ஒன்று செம்பருத்தி, இன்னொன்று முல்லைப்பூ, இன்னொன்று மல்லிகைப்பூ, இன்னொன்று ரோஸ், ஒன்று தாமரை, வெண்தாமரை, சிவப்பு தாமரை, சூரியன் சந்திரன். நடுவில் வச்சுருக்க வெண்தாமரையும் சிவப்பு தாமரையும் சூரியன் சந்திரன். இந்த மருகு செவ்வாய். மருகு இலைன்னு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் கிடைக்கிது. அப்பேற்பட்ட ஊரில் ஒரு ஆள் கூட முருகனுக்கு அந்த இலையை கட்டி போகிறதே கிடையாது. இவன் செவ்வாதோஷம் போயிடும்ல. மருவு, மருவு, மருகி வாழ்தல். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த பூ இலை நானே பல பேருக்கு சொல்லி இங்கே திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் இருந்தால் வருது. ஆனால் இந்த ஊரில் யாரும் முருகனுக்கு இந்த மாலை போட்டு நான் பார்க்கல. அப்போ எவ்வளோ நல்ல உள்ளங்கள். மருவு ஒரு வீடு இடிஞ்சு கிடக்கு, கெட்ட முடியல, ஒரு ஜோதிட்ட வந்து கேட்குறான். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆயின மழை பொழிய சுவர் இடிந்து விழ கடன்காரன் எதிரில் வர. இதுக்கு மேலே வார்த்தை வேணுமா? ஆயின மழை பொழிய சுவர் இடிந்து விழ கடன்காரன் எதிரில் வர. இதுதாயா அது. இந்த பூ இந்த மாலையை கட்டி மட்டும் செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 முருகனுக்கு போட்டுட்டு தேனும் தினைமாவும் உருண்டையாக வச்சு கொடுங்க. உங்கள் குடும்பத்தார் மட்டும் போட சொல்லுங்கள். இன்னும் விவரமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை கோலத்தை போட்டு அது மேலே ஒரு விளக்க வச்சு முருகனுக்கு தேனும் தினைமாவை வச்சு உருண்டையாக்கி உங்கள் வீட்டில் சாப்பிட சொல்லுங்கள். அன்னைக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொன்னால் முருகன் பொய்யானவன்னு போயிடுவான். எழுதி வச்சுக்குங்க. அப்போ சொல்லி கொடுக்குற விதமும் சொல்லி கொடுக்கின்ற முறையும், அது ரெண்டும் உங்களுக்கு இன்னும் சரியானபடி யாரும் கைடன்ஸ் பண்ணலை. இந்த திருமண பொருத்தத்தில் என்ன தவறு நிகழ்ந்திருக்குங்கிறத கூட்டத்தில் யாரையாவது கூப்பிடுவேன். யார் வேணாலும் வரட்டும், அவங்க எடுக்கிற பூவிலிருந்தே அவனை பற்றி தலைமுறை தத்துவத்தை இதை வச்சு சொல்லுவோம். போதுமா? இதை படித்தா போதாதா? இன்னைக்கு வந்ததுக்கு வகுப்பு நிறைவாக இருக்கா இல்லையா ஐயா? எத்தனையோ பேர் சொல்கிறீங்க. இதைத்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எந்த வகுப்பும் சாயந்தரம் வரையும் போடக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது அதே, மதியத்தோடு சோத்தத்து இல்லாமல் வீட்டுக்கு போயிடணும். பொண்டாட்டிகிட்ட போய் வசம் வாங்க வேண்டியிருக்கு. ராத்திரியெல்லாம் கூத்தடிச்சிட்டு இங்கே வந்து தலை வலிக்குதா, ஹார்ட் ப்ரெஷர், நோய் ப்ரெஷர், போயாண்டு அப்படிங்க. ஏன்னா நமக்கு வயசாகி போச்சு. அப்போ எதிர்த்துடலாம். இப்போ கஞ்சி ஊற்ற மாட்டாங்க. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் சொல்கிறேன், ஜோசிய மாநாடுன்னா இனிமேல் மதியத்துக்குள்ளே முடிச்சிடணும். ஒரு ஆள் கூட மதியத்துக்கு மேலே சோத்தை கொண்டு வீட்டுக்கு போயிடணும். போய் ஜோசியம் பார்க்கணும், பிழைக்கணும். அந்த ஜோசியம் பார்த்து பிழைக்கிறதுக்கும் இப்போ கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லி தருவேன், உன்னை நோக்கி பணம் வரும், நீ யாரை நோக்கியும் போகாதே. இதுதான் உன் பாதத்தை தொட்டுட்டு இந்த ஜோதியத்துக்கு உலகத்துக்கே சொல்கிறேன், உங்கள் பாதத்தை தொட்டு சொல்கிறேன், எவன்ட்டையும் பணம்னு கேட்டு நீ போகாத, பணம் உன் டேபிளுக்கு வரும். போதுமா? இதுக்கு மேலே என்னையா வேணும் உங்களுக்கு? நான் அப்போ ஜோசியம் சொன்ன மாதிரி சொல்லியா, கெடியார் நின்று வச்சுன்னா ராகு போச்சு. நான் சொல்ல புரிஞ்சுட்டு அப்போ நான் சொல்ல பாருங்க, ஒருத்தர் வீட்டில் போவான், காலை 2 அகட்டிட்டு உட்காந்துருப்பேன். அவனை தான் குறிப்பாக பார்க்கணும். தம்பி இங்கே வாங்க, உங்கள் எழுத்து 6 எழுத்தில் இருக்கா? ஆமாம். அவன் ராகுவாக இருப்பான். நீங்கள் வேறு தப்பான விஷயத்தில் இருக்கீங்களோ அப்படின்னு கேளுங்க, காலை ஒடுக்கி வச்சுக்கிடுவான். இந்த காலை விரித்து வைக்கிறதுக்கும் ராகுக்கும் அவ்வளோ தொடர்பு, காதலுக்கும் கள்ளக்காதலுக்கும் அவ்வளோ தொடர்பு. ரகு குலத்திலகன், ஆனால் அதில் ஒரு துணை எழுத்து போட்டால் ராகு ஆயிரும். எழுதி வச்சுக்கோங்க. இதைத்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்று உனக்கு வயிறு பசிக்கலாம், நான் வாழ்க்கையில் பாதி காலம் பட்னியாக இருந்தவன். எழுதி வச்சுங்க. இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு சோறு போடுறேன், 10,000 பேருக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன், 10,000 பிள்ளைகளுக்கு படிப்புக்கு புத்தகம் கொடுக்குறேன். உடுத்தி இந்த 4 மூலை வேஷ்டியின் தகப்பன்ற ஒரு பேண்ட்டு கேட்டக்காண்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாக்காண்டி கல்யாணத்தன்றும் இதைத்தான் உடுத்தினேன். எழுதி வச்சுக்கோ.
4 முளை வேட்டி, ஒரு கழுத்தில் என் ஆசான் கொடுத்த மாலை, ஒரே ஒரு திருவோடு வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும், யாருக்கும் பயப்படாத. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.